இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமா? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 3:20 நம்ம வாசிக்கிற பொழுது, கானாவூர் கல்யாணம் எனக்கு ஞாபகம் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தாயார் மரியாள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு கடந்து போய் கேட்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாருங்க? என் வேலை இன்னும் வரல. ஆனாலும் கூட பாருங்க, மரியாள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல என்ன விண்ணப்பித்தார்களோ, என்ன எதிர்பார்த்தார்களோ, அதை விட மேலான காரியத்தை செய்தார். அவங்க நினைச்சதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான காரியத்தை செய்தார். முன்பு பரிமாறின ரசத்தை விட அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போன பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த திராட்சை ரசம் சிறப்பாக இருந்தது என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட மனக்கவலை, மனவேதனை, போராட்டத்தினோடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், வேதனையோடு ஒருவேளை இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும், என் பண தேவை சந்திக்கப்படணும், என் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நான் கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பொறுப்புகள் இருக்கிறதே, நான் எப்படி இதை நிறைவேற்ற போகிறேன் என்று ஒரு வேளை கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பெருக செய்கிறவர், சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் கொடுத்தால் அறங்குறையா கொடுக்க மாட்டார், சம்பூர்ணமா கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்கிறதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அதுல சம்பூர்ணம் இருக்கும், அதுல சமாதானம் இருக்கும், அதுல திருப்தி இருக்கும். இந்த கால வேளையில வேதனையோடு, வியாகுலத்தோடு, போராட்டத்தோடு, பலவீனத்தோடு, தேவைகளை நினைத்து, உங்க பலவீனத்தை நினைச்சு, உங்க வியாதிகளை நினைச்சு, உங்க எதிர்காலத்தை நினைச்சு ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. 2 கொரிந்தியர் 9:8 படி, எபேசியர் 3:20 படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இதோ இந்த கால வேளையில இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, எபேசியர் 3:20 படி, 2 கொரிந்தியர் 9:8 படி இவர்களை நீர் ஆசீர்வதி, சம்பூரணமாய் ஆசீர்வதி. இவர்கள் தேவைகள் எல்லாவற்றும் சந்தியும், கிருபினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவங்க துக்க சந்தோஷமாய் மாறட்டும், இவர்கள் வியாதி மாறட்டும், இவர்கள் வியாகுலங்கள் மாறட்டும், இவர்கள் கண்ணீர் மாறட்டும். இவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். மகிமே, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.